அங்கே விளையாடணுமா? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுடைய வீக் ஆஃப் டே அன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஸோ அன்றைக்கி நாங்கள் அவுட்டிங் போகலான்னு சடனாக பிளான் பண்ணது. ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணேன்னா, விடிய காலையில் நம்ம வந்து பீச்சுக்கு போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வரலாம், ஏதாவது லஞ்சுக்கு ஏதாவது நான்வெஜ் எடுத்துகிட்டு வரலான்னு தான் பிளானு. பட் வந்து நாங்கள் எல்லோரும் தூங்கிட்டோம். நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருப்போம். நாங்கள் லீவ்னாலே முன்னாடி நாள் ஏதாவது மூவி பார்த்துட்டு அப்படியே முழிச்சிருப்போம். அதனால் ரொம்ப நேரம் முழிச்சதுனால மார்னிங் யாருமே வந்திருக்கல. அலாரம் அடித்ததையும் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டோம். ஸோ வந்து எந்திரிச்சதே ஒரு 9-10 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சோம். ஈவினிங் போகலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சடனாக ஹஸ்பண்ட். ஸோ உடனே குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறதுக்கே ஒரு மதியானம் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ மதியானத்துக்கு மேலே நாங்கள் இப்போ வந்து ஹோட்டல் போகலாம், சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா சண்டேவாக கிளம்பிட்டோம். ஸோ அதனால் பயங்கர க்ரௌடு. எங்கே போனாலும் பார்க்கிங் இருக்காது, சாப்பாட்டுக்கு வந்து இடம் இருக்காது, அந்த மாதிரி ஆகிடுச்சு. நல்ல ஹோட்டல்லாம் நிறைய ஃபேமிலிஸ் வந்துடுறாங்க. சண்டேன்ற போது எல்லாருமே இந்த மாதிரி அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றதுனால பயங்கர க்ரௌடுங்க. ஸோ சோழன் மெஸ் கூப்பிட்டு போயிருந்தார் ஹஸ்பண்ட். அங்கேயும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும் போது எனக்கு வெயிட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, கிளம்பலாம் வேறு ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வர வழியில் தான் சொன்னார் ஹஸ்பண்ட், அது சூப்பர் ஹோட்டல், நல்லாயிருக்கும் ஃபுட்டு அப்படின்ட்டு. வெயிட் பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு சைடு தோணுச்சு. இருந்தாலும் சரி, இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக கிடச்சிது. அதை விட பெஸ்ட்டான ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அந்த கிளிப்பிங்ஸில் நீங்கள் இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுங்கம்பாக்கத்தில் இருக்க அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். உண்மையாக சொல்லணுன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே கூப்பிட்டுக்கு வந்து தலை மட்டும் சீவி விட்டுட்டே இருப்பார். வந்தோடனே கலைச்சிட்டான் திரும்பியும். கூப்பிட்டுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி வெளியே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னு வைங்களேன், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். ஸோ அதை மாற்றியே ஆகணும். எங்களுக்கும் டைம் இருக்காது. ஹஸ்பண்டும் இந்த மாதிரி எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் அப்படி தான் எங்களை வெளியே கூட்டிகிட்டு போவார். ஸோ அப்போ தான் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம 4 மனுஷங்களே பார்ப்பான். ஸோ அதனால் அது எப்படியாவது கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும்னு இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான். யாரையுமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டான், அந்த மாதிரி இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பிரியாணியும் மட்டன் சுக்காவும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்துடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் ஃப்ரைட் ரைஸ்லாம் எப்படி இருக்க போதோ அப்படின்னு நினச்சேன். அதேமாதிரி காம்ப்ளிமெண்ட்டாக எங்களுக்கு வந்து சூப் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு சூப் தான் குடித்தோம். சாப்பாடு வர வரைக்கும் சூப் கொடுத்துருந்தாங்க. அதை குடித்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். அதேமாதிரி ஜூஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சீரியஸாக இந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. அம்மா ஹோட்டல் அப்படின்னு ஒரு மாதிரி தான் நான் நினச்சேன். பட் வந்து உள்ள வேறு லெவல் ஃபுட்டு. நீங்கள் கண்டிப்பாக வெளியூரில் இருக்கீங்க, சென்னைக்கு வரீங்க, ஏதாவது ஒரு நல்ல ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சி வரலாம். பட் ரேட்டு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் வந்து ஃபுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தரமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைட். சென்னையிலேயே ஓரளவுக்கு இல்லை, சென்னையிலே நல்ல சாப்பாடு அப்படின்னா இங்கே இருக்குது. அதேமாதிரி சோழன் பஸ் ட்ரை பண்ணிவிட்டு அதையும் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. பட் நான் அதை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நான் திண்டுக்கல், மதுரை அந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கு வந்து சென்னையில் வந்து சடனாக எனக்கு எந்த டேஸ்ட்டுமே பிடிக்கல. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஹோட்டல்ஸ் போகிறனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபுட்டு. பட் அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து 100/100 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஃபுட்டு எதுவுமே எனக்கு பிடிக்கல, இந்த டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஜூஸ்லாம் வேறு லெவலில், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக, அப்படியே வாட்டர்மெலனை கடித்து தான் சாப்பிடல, அப்படியே வாட்டர்மெலனை குடிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆரஞ்சு எப்படி குடித்தா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஃப்ரூட்டாக, தண்ணி எதுவுமே தெரியல, சுகர் எதுவுமே தெரியல, அப்படியே அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ட மாதிரி அப்படி ஒரு இது இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்னைக்கு வரீங்க, இல்லை சென்னையிலே இருக்கீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள்.
சண்டேனால கார் கூட்டம் தள்ளுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போனோம். அங்கேருந்து அப்படியே மாயாஜால் போகலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போனாங்க. அங்கேருந்து ட்ராவலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆச்சுங்க. பயங்கரமான டயர்ட் ஆகிடுச்சு. அதில் பெரிய பெரிய கூத்து வேறு நடந்துருச்சு. கரெக்டாக நாங்கள் மாயாஜாலுக்குள்ளே நுழைஞ்சு டிக்கெட் வாங்கினோம். பார்க்கிங் டிக்கெட் வாங்க உள்ளே போகிறதுக்குள்ளே கூப்பிட்டு வந்து ஃபுல் வாமிட்டு. கார் ஃபுல்லாக வாமிட், என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வாமிட்டு. அவன் ட்ரெஸ்லேயும் வாமிட் பண்ணிட்டான். பயங்கரமான சொதப்பலான டேவாக போயிடுச்சு. முன்னெல்லாம் ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷனோடு வருவோம் நாங்கள் 2 பேருமே. எக்ஸஸ் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம். கம்ப்ளீட்டாக வைப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாட்டர் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு கூட வந்துடுவோம். ஸோ இந்த தடவை கொஞ்சம் வளர்ந்துட்டான். கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் வாமிட் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டோம். பார்த்தா பயங்கரமான ஒரு சொதப்பலாயிடுச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் வாட்டர் கூட கிடைக்கல. ஒரே ஒரு வாட்டர் பாட்டிலில் வாங்கிட்டு வந்தார் ஹஸ்பண்ட். அதை வச்சு வாஷ் பண்ணவும் முடியல. கம்ப்ளீட்டாக என் ட்ரெஸ் ஃபுல்லாக வாமிட்டாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்ப நாங்கள் ரிட்டன் வெளியே போயிட்டோம். வெளியே போயிட்டு ஒரு ஷாப்புக்கு போய் கூப்பிட்டுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஹஸ்பண்ட் எடுத்து தரல. வாஷ் பண்ணிக்க மட்டும் ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போயிருந்தார். போய் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டோம். திரும்பியும் மாயாஜாலுக்குள்ளே வந்தோம். ஒரே கூத்தாக போயிடுச்சு. சீரியஸாக அவ்வளோ டயர்டு ஆயிடுச்சு எங்களுக்கு. ஒரு சொதப்பலான டேவாகவும் இருந்துச்சு. வாந்தி எடுத்து புது டிஷர்ட்டு புதுசு. நான் மட்டும் இப்படி அழுக்க போவேனா ஹஸ்பண்ட் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கேவலப்பட்டு இப்போதாங்க நாங்கள் அப்படி இருக்கு தலையெல்லாம் ஃப்ரீயாக விட்டு வந்து நான் எப்படி வந்தேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு கிளிப்பிங் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ எப்படி இருக்கீன்றதையும் காட்டுறேன். இந்த வாண்டு தான் என்ன பண்ணமோ பண்ணி விட்டுட்டான். நல்லா அபிஷேகம் பண்ணி விட்டு என் ட்ரெஸ்லாம் நாரடிச்சு கேவலப்படுத்தி. ஸோ இப்போ தான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அவனுக்கு மட்டும் அவங்க அப்பா புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. எனக்கு இதே போட்டு வாப்பா அப்படி சொல்லிட்டாரு. இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். அவர் மேலே ஒரு துளி கூட வாமிட் பண்ணல. அதனால் ஹாயாக வராரு. இல்லைன்னா அவர் இந்நேரம் ஒரு 2 ட்ரெஸ்ஸு பேண்ட்டு எடுத்து மாட்டிக்கிட்டு ட்ரையல் ரூம்லேயும் மாட்டிகிட்டு வந்திருப்பார். இந்த ட்ரெஸ் தான் 600ன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். மூவி போகலான்னு கூப்பிட்டு மாயாஜாலுக்கு. பாருங்கள் என்ன நடக்கிறது. எங்களை கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். மாயாஜாலுக்கு வந்தானே லேடிஸ்லாம் பார்ப்பாங்கல்ல, அப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எப்படி அப்படியே ஹேண்ட்ஸமாக இருக்கிற சிங்கிள்னு காட்டுறதுக்கு பாருங்கள் என்னென்ன பண்ணுறாருன்னு. உள்ளே என்ட்ரி ஆன உடனே ஃபுட் கோர்ட் இருக்குது. ஃபுட் கோர்ட் தாண்டிட்டு நம்ம உள்ளே மால்குள்ளே என்டர் ஆன உடனே நிறைய வந்து ஃபன் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்தாங்கன்னா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு வந்து ஒரு கார் மாதிரியான ஒரு வெஹிக்கல்ஸ் இருந்தது. அதில் பேட்ரி ஆப்ரேட்டட் தான். அவங்களே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பிரேக்கு, ஹாரன் எல்லாமே இருக்குது. ஹார்ன், பிரேக்கோட இந்த மாதிரி கிட்ஸ் அழகாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இதை வந்து குப்பிட்டுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது அப்படின்றனால என்ன ஹஸ்பண்ட் போக சொல்லிட்டாரு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே ஓட்ட தெரியாது. பட் என்னை கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. ஸோ நானும் கொஞ்சம் நேரம் விளாண்டேன். நல்லா இருந்துச்சு. பட் என்ன இதில் ரொட்டேட் பண்ணுறது ஆளுங்கள்லாம் நிறைய பேர் வந்து நடுவில் வரனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் நல்லா இருந்துச்சு. எனக்கு மாயாஜால் கூப்பிட்டு வராருன்னு சொல்லியிருந்தா கொஞ்சமாக இந்த மாதிரி விளையாடுற மாதிரி இருக்குது அப்படின்னும்போது அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பேன். இவர் எப்போவுமே சடனாக தான் பிளான் பண்ணுவார். காரில் ஏறி உட்காந்துட்டு போகிறப்ப தான் இங்கே போகலாம் அங்கே போகலான்னு பிளான் பண்ணுறாரு. அது கம்ஃபர்டபுளாக எனக்கு ட்ரெஸ் இல்லாமல் அங்கே போய் நான் தான் கஷ்டப்பட்டுட்ருப்பேன். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பெரிய லாங் கவுனை போட்டுட்டு எனக்கு வந்து எதுலேயுமே கம்ஃபர்டபுளாகவே இல்லை. நான் இதுக்காகவே சொல்லுவேன் எங்கே போகலான்னு முன்னாடி சொல்லுங்கன்னா அவர் சொல்ல மாட்டார். ஸோ இப்படியே தான் இருக்கும் எனக்கு டே. ஆனால் நல்லா இருந்துச்சு. குப்பிட்டோட நானும் இன்றைக்கி வந்து ஒரு குழந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தேன். பாருங்கள் வீடியோ.
சாரி சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து பேட்ரி வந்து ஆப்ரேட்டட் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் டைமிங் வரைக்கும் தான் ஓடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நீங்கள் வந்து திரும்ப வந்து ஓட்ட முடியாது. ஸோ அந்த டைமிங்கோட ஸ்டாப் ஆகிடும். அதேமாதிரி இது 100 ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஜிபே கூட இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஜிபே அவைல் பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். கேஷ் பெருசாக நாங்கள் வந்து வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஜிபே கார்டு அப்படியே யூஸ் பண்ணிப்போம். இதில் இந்த மாயாஜால்லே ஒரே ஒரு இடத்துல மட்டும் கேஷ் கேட்டிருந்தாங்க. மற்ற எல்லாமே வந்து ஜிபே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து அது மட்டும் போக முடியலை. நாங்கள் வந்து கேஷ் ஒன்றுக்கும் எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல. ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே வந்து கிட்ஸ் கூட பெரியவங்களும் வந்து இந்த மாதிரி ரைடு பண்ணலாம். ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. இது கொஞ்சம் பெரிய இதாக தான் இருந்தது. பெரியவங்க உட்கார்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து நல்லா இருந்தது. அதேமாதிரி ட்ரெயின் நல்லா இருந்தது சுற்றி பார்க்குறதுக்கு. சுற்றி பார்க்குறது என்ன சொல்கிறது, குழந்தைங்களோட நம்மளும் ஒரு நாள் மாறிக்கணும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நான் எனக்கு அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. அவ்வளோதான் என்னோடய டைமிங் ஓவர். ஸோ அப்படியே ஸ்டெப்ஸில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இங்கே நிறைய விஆர் கேம்ஸ் இருந்துச்சு. சுற்றி நிறைய விஆர் கேம்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து ஹாண்டட் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷாப்பிங் கொஞ்சம் குட்டி குட்டி ஷாப்ஸும் இருந்துச்சு. குப்பிட்டுக்கு வந்து அந்த கார் வந்து அந்த விண்டோக்கு வெளியே இருந்து பார்த்தனால அது எடுக்க முடியலன்ட்டு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்களை அடுத்து சுற்றி பார்க்கவே விடலை. என்னை கடை கூப்பிட்டு போன்னு சொன்னால் கரெக்டாக வந்து ட்ரெயின் வந்ததுனால ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து ட்ரெயினில் தான் அடுத்து ஏற போகிறோம். அதுவுமே ஜிபே அவைலபிளாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா குட்டீஸ் போகிற மாதிரி ட்ரெயின். ஸோ இதுலேயும் நானும் கூப்பிட்டு ஏறிக்கிட்டோம். நல்லா சுற்றி பார்த்துட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டீஸ் பெரியவங்களும் ஏறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ஹஸ்பண்ட் இதில் ஏறாமல் என்னை மட்டும் எல்லாத்துலேயும் ஏற்றி விட்டுட்டு இருந்தார். நீ போன்ட்டு. ஸோ நானும் இவனோட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தேன். இல்லை எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒன்றும் தெரியல. கிட்ஸோட ஒரு நாள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து சுற்றி வீடியோ எடுத்திருக்காரு. ஆனால் எங்களை எடுக்கல பாருங்கள். ஒரு நாள் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல இவரால். நான் வந்து இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன். எடுத்திங்களா அப்படிங்கிற எடுத்தேன் சூப்பராக அப்படின்னாரு. பார்த்தா இப்படி எடுத்து வச்சுருக்காரு. பட் நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த ஒன் டே. ஆனால் என்ன கொஞ்சம் சொதப்பலாகி ஆனது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதே மாதிரி இன்னொன்று வாமிட் பண்ணி அது ஃபுல்லாக ஸ்மெல்லு. ஸோ அப்போயே ஸ்ப்ரே வாங்கி ஃபுல்லாக அடிச்சுட்டு அப்படி தான் கிளம்பி வந்தோம். ஸோ அதுவே வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயின்லாம் முடிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தோம். இங்கே தான் ஹாண்டிங் ஜோன் இருந்தது. 5D தேட்டர் இருந்தது. இது மூணுமே வந்து பக்கத்தில். இது மூணுமே வந்து கேஷ் கொடுக்கணும். ஃபன் டைம் இருந்தது. ஃபன் டைம் வந்து பெருசாக நாங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து வேஸ்ட்டு. ஸோ அவ்வளோவா கூப்பிட்டு அதை என்ஜாய் பண்ண மாட்டோம். இந்த ஷாப்பு தான் திரும்ப எங்கே கூப்பிட்டு வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வரான். எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளேயே போகிறோம். இவன் வந்து அந்த விண்டோக்கு அங்கிட்டிருந்து எடுக்க முடியல. அதனால ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். அந்த ப்ளூ கலர் கார் தான் வேணும்னு சொல்லி கரெக்டாக போய் அந்த காரே வாங்கிட்டான். சரி உள்ளே நல்லாயிருக்கும் போல, சரி வாங்க போய் உள்ளே பார்க்கலாம், எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே உள்ளே போயிட்டு கூப்பிட்டு கரெக்டாக அந்த கார் இருக்க இடத்துக்கு தான் அவங்க அப்பா கூட்டிகிட்டு இழுத்துட்டு போகிறான். ஸோ அங்கேயே போய் வாங்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். அப்படியே நான் இங்கிட்ட வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எடுத்தேன். ஃபுல்லாக கார் கூப்பிட்டுக்கு ஏற்ற மாதிரியான கார்ஸ், பைக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஒன்று நான் காட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை பாருங்கள்.
இங்கே வந்து ஒரு ரப்பர் ஸ்னேக் இருந்தது. ஸோ அதை எடுத்து ஹஸ்பண்ட் மேலே போட்டு பார்த்தேன். அவர் லைட்டாக ஜர்க் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு கூப்பிட்டு காட்டுறேன். கூப்பிட்டு அது ரியாக்டே பண்ணலை. செம்ம மொக்கையாக போச்சு. குப்புட்டுக்கு ஒரு கார், அப்புறம் வந்து ஒரு ஐஸ் மேக்கர் ஒரு இருக்கும் இல்லையா, மோல்டு, அது மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். பெருசாக எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ இங்கே வந்து ஃபன் பண்ணலாம் விளாட்லாம் தான் வந்தனால எதுவுமே ஷாப்பிங் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த ஏரியா எனக்கு பிடிச்சிருந்தது. கேமராவுக்கு இவ்வளோ ப்ரைட்டாக தெரியுது, பட் வந்து உள்ளே வந்து இருட்டாக தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து பவுலிங் ஏரியா ஏதோ போட்டிருந்தது, நான் சரியாக பார்க்கல. அதுக்கப்புறம் சரி உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக ஜென்ஸாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ பெருசாக நம்ம இங்கே விளையாட வேணாம், வாங்க, பெருசாக அங்கே இன்ட்ரெஸ்ட்டாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஆர் கேம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துடலான்ட்டு. ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷுவல், இங்கே காட்டுற விஷுவல் தான் நம்ம கண்ணில் தெரியும். அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. சீரியஸாக நான் பயந்துட்டேன், கத்திட்டேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே நிறைய கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கேம்ஸ் நீங்கள் விருப்பமோ அதை விளையாடலாம். நான் வந்து இந்த கேம் தான் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஹாட் பலூனில் இருப்போம், நம்ம ஆப்போசிட்டில் ஒரு ஹாட் பலூன் இருக்குது. இடையில வந்து நம்ம நின்றுட்டுருப்போம். சடனாக ஒரு ஃப்ளைட் வந்து பாம் பிளாஸ்ட் ஆகுது. உடனே நம்ம வந்து ஜர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. அதே மாதிரி கால் கீழே வந்து நம்ம நிற்கிறதுக்காக ஒரு பலகை மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பலகை வந்து நேராக நிற்காத, ஆடும், 2 சைடும் ஆடும். அதே மாதிரி தான் நமக்கு விஷுவல்லையும் இருக்கும். இந்த ஹாட் பலூன்லேருந்து அந்த சைடு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகணும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு பலகையில் நீங்கள் நடந்து போகிற மாதிரி ஃபீலு. ஸோ அது அப்போ ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்து எல்லோரும் பண்ணுறதை பார்க்கும்போது ஃபன்னாக இருந்துச்சு. என்னது இது அப்படின்ற மாதிரி. நம்ம இப்படி பலகையில் தானே இருக்கோம், சேஃபாக தானே இருக்கோம், அந்த ஃபீல் இருக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சீரியஸாக எனக்கு செம்ம ஃபன் ஆகிடுச்சு. உண்மையிலே அதெல்லாம் வந்து கண்ணில் பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும் விஆர் கிளாஸில் பார்க்கும்போது. ஸோ அப்போ பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக ஏதோ ஒரு இடத்துல நம்ம மேலே இருக்க மாதிரி இருந்துச்சு. கீழே விழுந்துருவோமோன்ற பயம் வேறு. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஆடியோவோடய போடுறேன். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. சுற்றி பாரு.
முடிக்கவே இல்லை. நல்லா உள்ள வை. ரசம் என்ன இனி மட்டும் சொல்றாங்க. அப்புறம் இப்படிதான் இருக்கு எனக்கா. எப்படி இருந்துச்சு? அது வைத்த மீன்லாம் வேஸ்ட் நினைக்கிறப்போ. பாரு வா வந்து பாரு. என்னாச்சு? போகக்கூடாதா? இங்கே விளையாடணுமா? ட்ரெயின் வேணாம். கார்ல போலாம் வா. இங்க ஃபுட் கோர்ட் ஓப்பன்ல இருக்குங்க. கூப்பிட்டுக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை, பட் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஏதாவது மூவி போகலாம் தான் பிளானு. ஓடிட்டுருக்க மூவிலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அதனால் எதுவுமே புதுசாக பார்க்குறதுக்கு இல்லை. ஸோ அதனால் போகிற வழியில் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பி வந்துட்ருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்கு, ஃபுல்லாக வண்டி நின்றுக்கிட்டு. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னும் போது ஏகப்பட்ட காரு பைக் அது இதுன்னு வந்து பயங்கர க்ரௌடு. எங்களால் நகரவே முடியல. அங்கேருந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே 2 hours ஆச்சு. சரி மதுரை பாண்டியனில் சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கே பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு. அங்கே பார்க்கிங் கூட கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் வந்துட்டு வீட்டு பக்கத்தில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். செம்ம டயர்டு, ப்ளஸ் கொஞ்சம் சொதப்பலாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த டே. அப்படியே இந்த டே முடிஞ்சுது எங்களுக்கு. ஹஸ்பண்டோட வீக் ஆஃப் டே இப்படி தான் எங்களுக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.